பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். ஒரே கடவுளை வழிபடுங்கள். உத்தமனாக வாழ்ந்திடுங்கள். ஆற்ற வேண்டிய பணிகளை தக்க காலத்தில் செய்திடுங்கள். கள்ளமனம் கொண்டோரும் கள்ளர்களும் திரிவார்கள். வார்த்தைகளால் ஏமாற்றுவோரும் அதிகமாக இருப்பர் என்கிறார் அகத்திய மாமுனிவர். தானென்ற தானே தான் ஒன்றே தெய்வம் என்கிறார். மூச்சு ஒடுங்கி போன இடம் அறிந்தார் எவரும் இல்லை. ஸ்வர்க்கம் நரகம் போன்றவற்றை கண்டோரும் இல்லை. தான் உலகிற்கு வந்த வழியையும் அறிந்தார் இல்லை. விண்வெளி எனும் இயற்கையின் மூலத்தை பாரு. இவ்வாறு பார்க்க வேதங்கள் சாஸ்திரங்கள் நீங்கி போகும். உன்னை அன்னையின் கருவறையில் செலுத்திய இறைவனுக்கு தெரியுமல்லவா? மனிதன் சத்தியம் தவறாமல் நடக்க வேண்டும். சண்டாள செயல்களை செய்யாதே. அன்றாடம் செய்ய வேண்டிய நித்திய கடமைகளை தவறாமல் செய்திடு. நற்காரியங்களை என்றும் மறவாதே. தியானம் செய்திடு. மனம் சமாதியில் நிலை பெறும் பொழுது அந்த நிலையை விட்டு நீங்காதே. வீணான தர்க்கவாதங்களில் ஈடுபடாதே. ஈயாத உலோபி என்னும் பெயர் எடுக்காதே என்கிறார் அகத்திய மாமுனிவர். தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம். சார்பாக பாராட்டும் ஞானம் வேறே. மயங்குதற்கு ஞானம் பார் முன்னோர் கூடி. மாட்டினார் கதை காவியம் புராணம் என்றும் இயலான ரசந்தனில் ஈ புகுந்தார் போலும். இசைத்திட்டார் சாத்திரங்கள் ஆரென்றே தான் வயலான பயன்பெறவே வியாசர் தாமும் மாட்டினார் சிவனார் உத்தரவினாலே என்கிறார் அகத்திய மாமுனிவர்.